தங்கவயல் கோரமண்டல் ஃபிட்டர்ஸ் பிளாக் பகுதியில் ஒரு வரலாற்று சின்னமாக இந்த மாவு அரைக்கும் மிஷன் திகழ்கிறது. இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது. 90 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஃபிட்டர்ஸ் பிளாக் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி மக்களின் உணவில் இந்த ஃப்ளோர் மில்லின் பங்களிப்பு கட்டாயம் உள்ளது. இவர்கள் தலைமுறையாக இங்கு வந்து அரிசி, கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்களை அரைத்து செல்கின்றனர். இந்த பழமையான மிஷினின் ருசிகர வரலாற்றை இப்போது பார்க்கலாம். உங்களுக்கு வருமானம் எப்படி வருதுங்க? இதில் வருமானம் எப்படி வருது? ஒரு நாளைக்கு 100, 150, 200, 300. இங்கே இருக்கிற இந்த மிஷின் வந்து ஒரு 90 வருஷம் பழமையான மிஷின் இது. இந்த மிஷினில் வந்து இந்த பிட்டர்ஸ் பிளாக்கு, தெலுங்கு லைனு, வெஸ்டின் பிளாக், சாமிநாதபுரம், அசோக நகர், டைம் பிளாக்கு, சவுத்து, நார்த்து, ஓரன்டைன், வெஸ்டின் பிளாக், இவ்வளோ ஜனம் வந்து இங்கே அறிவாங்க. இந்த ஏரியாக்கெல்லாம் இது இருந்தது ஒரே ஒரு மிஷின் தான். அது மாதிரி நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது ரொம்ப ஜேன் ஜனம் இருக்கும். எப்பவுமே மிஷின் சவுண்ட் வந்துனே இருக்கும், ஓய்வே இல்லை. அந்த அளவுக்கு இது மிஷின் ஓடின இடம் இது. இன்றைக்கி மைன்ஸ் க்ளோஸ் ஆனதுனால கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அவருக்கு. இந்த மிஷின் வந்து பண்டிகை சீசனில் வந்து இந்த கியூ வந்து ரயில் ரோடு தாண்டி எல் ஷேப்பில் அப்படியே அவ்வளோ தூரம் இருக்கும் சார். அப்படி ஃபுல்லாக ஜனம் இது வரைக்கும் போயிடுவாங்க. 10 மணி அவன் நைட் நிறுத்துறதுக்கு. காலையில் ஸ்டார்ட் பண்ணாதான் 9, 10 மணிக்கு மேலே தான் அந்த மிஷினை சாத்துவாங்க. இந்த மிஷின் வந்து அந்த காலத்தில் இருந்த பஞ்சாயத்துக்காரங்க மூலிமா இது மைன்ஸ்காரங்க பேசி கட்டினது. இது 5 கடை இருந்துச்சுங்க இங்கே. ஒன்று வந்து கிரைண்டிங் மிஷினு, ஒன்று டெய்லர் கடை, ஒன்று வந்து பார்பர் ஷாப்பு, ஒரு சில்லறை கடை, ஒரு ஹோட்டலு. மொத்தம் 5 இருந்துச்சுங்க இங்கே மிஷின் சேர்த்து. அது நல்ல வியாபாரம் வந்துச்சு. அந்த காசு வச்சு தான் நம்ம கோயிலுக்கு வந்து எண்ணெய், கற்பூரம், ஊதுபத்தி இந்த மாதிரி பூஜை பண்ணுறது ரொம்ப கிராண்டாக நடக்கும். கேஜிஎஃப்லேயே எங்கேயுமே இருக்காது அந்த மாதிரி கோயில் இருந்தது ஒரு காலத்தில். இது இன்றைக்கி மைனிங் போக படிப்படியாக எல்லாமே போயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து பார்த்துன்னு மிஷினு இனியும் மட்டும் இருக்குதுங்க மிஷினுங்க. என்னன்னா ஜனங்க இப்போ கம்மியாகிடுச்சுங்க. இந்த இருக்கிற மிஷின் வந்து அந்த காலத்து மிஷின் இது, மைன்ஸ் காலத்து மிஷின் இது. மாவு, கோதுமை அதெல்லாம் பியூராக அடிக்கிற, மிளகா, தனியாலாம் பியூராக அடிக்கிற மிஷின் இது. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஜனங்க வருது கம்மியாகிடுச்சிங்க சார். ஒரு நாளைக்கு 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் கூட வருமானம் வருதுன்றாருங்க. அப்போ கூட அவர் தொடர்ந்து இதை நடத்துகிறாரு. அது என்ன காரணங்க சார்? அது காரணம் என்னன்னாக்கா, இவர் வந்து சின்ன பையன்லேருந்து இவர் தொழிலே இது தான். இந்த மாவு அரைக்கிற தொழில் தான் இவருக்கு. இந்த தொழில் விட்டு எதுவும் தெரியாது அவருக்கு. இந்த மாவு வந்து இந்த மிஷினை வந்து ரொம்ப நேசிக்கிறார் அவர். ஏன்னா இந்த மிஷினால் தான் நான் வாழ்ந்தேன், குடும்பத்தெல்லாம் வளர்த்தேன் நான். அதனால் வந்து நான் இந்த மிஷினை என்னால் மறக்க முடியாது. வேறு வேலைக்கு நான் போகிற மாதிரி இல்லை. இந்த மிஷினை வந்து நான் நேசிக்கிறதால கம்மி வருமானம் வந்தால் கூட நான் இதில் கடைசி வரைக்கும் இங்கேயே நான் இருக்கலான்ட்டு முடிவு பண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டாக்கா நாங்கள் எத்தனை முறை கேட்டோங்க, வேறு வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணி. இல்லை வேணாம் சார், இதே போதும் எனக்கு. அப்போல்லாம் வந்து இருந்துச்சு நிறையா வருமானம். இப்போ 100 ரூபா வந்தால் கூட போதும், நான் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு போகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மிஷினை வந்து ஒரு 90 வருஷமாக இருக்குதுங்க. இந்த மிஷினால் இங்கே வந்து இந்த டிரைவர் வந்து இங்கே ஒரு நேர்மையான ஒரு டிரைவர். வரவங்களுக்கு கம்மி பைசா இருந்தால் கூட அவர் மாவு அரைச்சிட்டு கொடுத்துட்டு அவருக்கு கிராக்கி வரணுங்க. அதனால் இந்த ஏரியா வட்டார மக்களால் அவரை நல்லா நேசிக்கிறாங்க. வரதனாவே ஒரு பாப்புலர் பீப்புள். அவர் ஒரு நல்ல மனிதன். அவர் வந்து யாருக்கிட்டையும் வற்புறுத்தி காசு கேட்க மாட்டார். கொடுத்துட்டு கம்மியாக இருந்தால் கூட கொடுத்துட்டு வாங்கி அவருடைய வேலை நடப்பார், நேர்மையாக நடப்பார். மிஷினில் சுத்தமாக அரைப்பாங்க. இந்த வட்டாரத்துலேருந்து கிருஷ்ணாவரத்துலேருந்து கூட இங்கே வராங்க மிளகா அரைக்க, மாவு அரைக்க. நான் அந்த மாதிரி ஒரு நல்ல டிரைவர், அவர் மிஷின் டிரைவர். நல்ல மாதிரி அரைச்சி மக்களுக்கு சேவை செய்கிறார். இது மிளகா அரைக்கிற மிஷினு, மிளகா, தனியா இதெல்லாம் அரைக்கிற மிஷினு. இது வந்து கோதுமை, கேவலை அரைக்கிற மிஷினு. அது வந்து அரிசி, பாலிஸு, அது இதெல்லாம் அரைக்கிற மிஷினு. கீழே இருக்கிறது வந்து சாணம் பிடிக்கிற மிஷினு. டெய்லி எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறீங்க? காலையில் 9:30 மணிக்கு, அப்புறம் நைட்டு 7:30 மணிக்கு சாப்பிட்டுடும். சண்டேல லீவுங்களா? சண்டே லீவெல்லாம் கிடையாது, எப்பவுமே மிஷின் இருக்கும். உங்களுக்கு வருமானம் எப்படி வருதுங்க? இதில் வருமானம் எப்படி வருது? ஒரு நாளைக்கு 100, 150, 200, 300, ஒரு நாளைக்கு 500 கூட வரும். அப்படி. நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த மிஷினை நடத்துறீங்க? ஒரு 30 வருஷமாக நட்டுனுக்கிறேன் சார். நான் அதுக்கு முன்னங்க யார் நடத்து? முன்னே பாய் ஒரு 60-70 வருஷமாக நட்டுனுக்கிறேன். மைன்ஸ் நடந்துனுக்கும்போது ஒரு அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ மைன்ஸ் மூட்டு பின்னால் ரொம்ப கம்மியாக நடக்குது. இப்போ என் பேர் வரதராஜ். நான் துண்டு லைனில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாம். அங்கேருந்து வந்து பிட்ரு பிளாக்கில் வேலை செய்கிறேன்.
இந்த மிஷினு சின்ன பையன்லேருந்து தெரியும் எனக்கு. இந்த லைனில் பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்தாருங்க. எஸ்எம் ஆறுமுகத்துலேருந்து, கோதண்டப்பாலேருந்து, நம்ம தங்கராஜப்பாலேருந்து இவங்கெல்லாம் வந்து இந்த லைனுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வந்தது. நாட்டினுடைய காந்தி சிலை வந்து இங்கே தான் இருக்கிறது. பாலகாட்டில் இருக்கும், இங்கே இருக்கும், டவுனில் இருக்கும். நம்ம பாய் மூலிமா அந்த வாடகை எடுத்து இந்த மிஷின் நடத்தின்னுங்கிறாரு. இந்த பிட்டர்ஸ் பிளாக்கு சேர்ந்த இந்த மிஷினு இந்த பகுதியில் வந்து வாரண்ட் லைன், மாடல் ஹவுஸ், நார்த் டேங் பிளாக், சவுத் டேங் பிளாக், ஓட் லைன், சாமிநாதபுரம், தெலுங்கு லைன், பாலக்காடு இந்த பகுதி சேர்ந்த மக்கள் 90 வருஷமாக வந்து மிஷினுக்கு வந்து மாவு அரைக்கிறாங்க.